கொடைக்கானலில் உள்ள ஏரிச்சாலை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முறையான கழிப்பிட வசதியின்றி கழிப்பறைகளை தேடி அலையும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கோடை விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். அங்குள்ள ஏரிச்சாலையை சுற்றி பல சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் அப்பகுதியில் குதிரை சவாரி மேற்கொண்டும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்வது வாடிக்கை. இந்நிலையில் ஏரிச்சாலையில் 6 கிலோமீட்டர் தூரம் வரை முறையான கழிப்பிட வசதி இல்லாததால் தாங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கழிப்பறைகளை தேடி அலையும் அவல நிலைக்கு சுற்றுலா பயணிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அதனால் அப்பகுதியில் பழுதடைந்து கிடக்கும் கழிப்பறைகளை விரைவில் சரி செய்யவும், புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிப்பறைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் சத்தியமங்கலத்துலேருந்து வந்திருக்கிறேங்க. கொடைக்கானல் ஒரு 2 டேஸ் ஆச்சு. இன்றைக்கி கிளம்ப போகிறோம். இன்றைக்கி லேக் பகுதிக்கு வந்தேங்க. இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஒன்றும் இருக்கும் போல் இருக்குது. மெயினாக ஜென்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க, லேடிஸுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் இருக்குதுங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ அன்சீசன் தான் இருக்குது. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகலை. க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போத்துக்கு. இன்னைக்கு க்ரௌட் ஆகும்போது பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் இருக்குதுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லைங்க. இது சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் விருதாலத்திலேருந்து வந்திருக்கோம் டூரு கொடைக்கானலில். இந்த லேக் பிளேஸில் வந்தோம். அது எப்படி அதை சுற்றி டாய்லெட் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்களே இப்போ ஒரு லேக்கில் போட்டு போகிறதுக்காக வந்தோம். அங்கேருந்து இல்லை, அடுத்த பக்கம் இப்போ 2 கிலோமீட்டர் சுற்றி ஓடி பாத்ரூம் வசதிக்கு போயிட்டு வராங்க. இப்போ இந்த நகராட்சி ஆஃபீஸும் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் கேட்டாலும் அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ முடிக்க மாட்டாங்களாட்டிருக்கு. சீசன் வர்றது தான் அவங்களுக்கு முதல்ல தெரியும். அதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது டாய்லெட் வசதி. ரெஸ்ட் ரூம் போகணுன்னு பார்த்தோம்னா இங்கே ரெஸ்ட் ரூம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. பார்த்தா மாநகராட்சியில் கட்டியிருக்காங்க, முனிசிபாலிட்டி கட்டியிருக்காங்க. கேட்டால் யாரும் இல்லை, அமைச்சர் வரணும், அமைச்சர் தான் திறப்பா போட்டாங்க. அமைச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணால் அப்புறம் எங்கள்கிட்ட வரி போடுறீங்க. எல்லா இடத்துக்கும் டோல்டே போட்டுறாங்கல்ல, உள்ளே வர முடியுதா? எங்கேயுமே போக முடியல. உள்ளே போனால் 10 ரூபா வாங்குறாங்க, 50 ரூபான்றாங்க, 100 ரூபான்றாங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணி விடுங்க. டாய்லெட்டு நல்லா சுற்றி பார்க்க நல்ல இடம் தான். ஆனால் டாய்லெட்டுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது இன்னும் 2, 3 வைக்கணும். வச்சா பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரம் போய் பிள்ளைகளை இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது.